மாயா சிவனாண்டியை காப்பாத்துறதுக்கும் தன்னை காப்பாத்துக்கிறதுக்கும் இனியாவுக்கும் யாழினிக்கும் பிரச்சனை கொடுக்க முடிவு பண்ணிட்டா. அதுக்கு கருவியா விஷவள்ளிய பயன்படுத்தவும் ஆரம்பிச்சா. ஆனா வீட்டுல கதை வேற மாதிரி போய்கிட்டு இருந்தது. நம்ம ஹீரோயின் இனியா நடந்த எல்லா விஷயத்தையும் கௌரி அம்மா கிட்ட சொன்னதும் விஷவள்ளி பண்ண விஷயத்த அவங்களால பொறுத்துக்கவே முடியல. பொங்கி எழுந்துட்டாங்க. விட்டு இருந்தா விஷவள்ளிய நார கிழிச்சு போட்டிருப்பாங்க. நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் இனியா அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் தான், இல்லைன்னு சொல்லல. அதை நாமளா செய்யக்கூடாது, அது தானா நடக்கணும். அந்த வேலையை மாமா தான் செய்யணும். அவர் செஞ்சாதான் இது சரியா வரும். அமுதா சித்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு அவங்க ஏற்கனவே போட்டு வச்சிருந்த திட்டத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டதும் கௌரி அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம்தான். வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களாவே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்ப விஷயத்துல கூட மூக்க நுழைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எப்ப குடும்ப வாரிசையை அழிக்கணும்னு விஷவள்ளி நினைச்சாலோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுல அவ இருக்க தகுதியே கிடையாது. இதுக்கு முன்னாடி பல சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் பெரியவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அவ என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தா அவ போட்ட திட்டங்கள் எதுவுமே பலிக்கல. அப்பெல்லாம் மன்னிச்சு விட்டாங்க. ஏன்னா அது மன்னிக்க கூடியதா இருந்துச்சு. இப்போ அவ பண்ணிட்டு இருக்க விஷயம் மகா மோசமான பாதகமான செயல். இதை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. குழந்தை பேரு எவ்வளவு பெரிய வரம்னு இல்லாதவங்களை கேட்டாதான் தெரியும். அந்த வகையில யாழினி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, விஷப்பாம்பு சிவத்துக்கிட்ட எப்படி எல்லாம் மூஞ்சலி பட்டிருக்கான்னு இனியாவுக்கும் யாழினிக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட குழந்தையை அழிக்கிறதுக்கு அவ திட்டம் போடுவா. அதை வேடிக்கை பார்க்கணும்னா அது எப்படிங்க முடியும்? அதனாலதான் நம்ம ஹீரோயின் இனியா இதுக்கு முன்னாடி விஷவள்ளி கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாங்க. இது வரைக்குமே நம்ம இனியா சீரியல்ல இனியா யார்கிட்டையும் இவ்வளவு மோசமா நடந்துக்கவே இல்லை. கொதிக்கிற பால் எடுத்து கையில ஊத்தினாங்கன்னா அவங்க மனசு அவ பண்ண செயலால அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நிரந்தரமா இந்த விஷவள்ளிய வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது, இருந்தா இந்த வீடையே நரகமா மாத்திரும் அப்படின்னு தான் வெளியே அனுப்புறதுக்கு திட்டம் போட்டாங்க. விஷப்பாம்பு சிவத்தோடைய பீரோ சாவி எடுத்து அதுல இருந்து கொஞ்சம் பணத்தையும் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை எடுத்து விஷவள்ளியோட பையில வச்சுட்டா அவதான் வசமா சிக்குவா. இதே சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அன்னைக்கு விஷப்பாம்பு சிவம் விஷவள்ளிய மன்னிச்சு விட்டுட்டாரு. ஏன்னா தங்கச்சி பாசம் அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தங்கச்சி பாசத்தை விட தனக்கு வரப்போற பேர குழந்தைங்க மேலதான் அவருடைய பாசம் அதிகமா இருக்கு. இந்த சூழ்நிலையில விஷவள்ளி இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னு விஷப்பாம்பு சிவத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா விஷவள்ளிய விஷப்பாம்பு சிவமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாரு. அதுக்கான ஏற்பாடை தான் நம்ம ஹீரோயின் இனியாவும் கௌரி அம்மாவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாயா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஆன்ட்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு விஷவள்ளிக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க. அண்ணன்ட்ட சொல்றதை விட மாயாட்ட சொன்னதும் அவ உடனே ரெஸ்பாண்ட் பண்ணதும் விஷவள்ளிக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருச்சு. இந்த குழந்தையை இல்லாம பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவ மறைமுகமா பண்ணவும் ஆரம்பிச்சுட்டா. மாயா அங்கிருந்து திட்டத்தை போட்டு கொடுத்தானா அத விஷவள்ளி இங்க இருந்து செயல்படுத்தவும் ஆரம்பிப்பா. யாழினி தனியா சிக்கியிருந்தாங்கன்னா பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். கூடவே இனியா இருக்கிறதால யாழினிய விஷவள்ளியால நெருங்க கூட முடியாது. அப்படி அவ நெருங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி விஷவள்ளிய இந்த வீட்டை விட்டு கம்ப்ளீட்டா பேக் பண்ணி வெளியே அனுப்பியாகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.